கோவில் காலை திரைப்படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியை போல் சுல்தான்பேட்டை இறைச்சி கடையில் கோழிக்கறி திருட்டு, ஊழியர்கள் 4 கைது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 402 ஏக்கர் நிலம் தேவை, புதுச்சேரி விமான நிலையம் அரசுக்கு அறிக்கை. குப்பைகளை சரிவர அகற்றாத நகராட்சியை கண்டித்து முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் தர்ணா. புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் கடந்த 10 மாதங்களாக தினம்தோறும் சிறுக 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிக்கறியை திருடி ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்த இறைச்சி கடை ஊழியர்கள் 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதிய மேட்டு தெருவை சேர்ந்தவர் சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது கடைகள் அசார், இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது. கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம். அதன்படி விற்பனை செய்த எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க துவங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இறைச்சி கடையில் பணிபுரியும் அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்த பொழுது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சுஜன் உடனே அசாரை பிடித்து விசாரித்த போது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினம்தோறும் சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்து கொண்டதும் தெரிய வந்தது. அதன்படி கடந்த 10 மாதங்களாக 10 முதல் 15 கிலோ வரை தினம்தோறும் கோழி இறைச்சியை திருடி விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து இது குறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியின் இளநீர் கடையில் வேலை செய்யும் செந்தில் அவற்றை திருடி வடிவேலுவை வைத்து கவுண்டமணிக்கு போட்டியாக தனிக்கடை போடும் நகைச்சுவை சினிமா காட்சியை போன்று புதுச்சேரியில் கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து கொண்டே உரிமையாளருக்கு தெரியாமல் 10 மாதங்களாக கோழிக்கறியை சிறுக திருடி பல உணவகங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு 402 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக புதுச்சேரி விமான நிலைய தரப்பிலிருந்து புதுச்சேரி அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை விமான நிலைய ஆலோசனை குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்க புதிய வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவது, புதுவை விமான நிலைய விரிவாக்கம், விமான நிலையம் அருகில் உள்ள பகுதிகளில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு ஆட்சேபனையில்லா சான்றிதழ் பெறுவது, விமான பயணிகளுக்கான வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் ராஜசேகர ரெட்டி கூறும் பொழுது புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு இப்போது பிற்பகல் விமான சேவை இருக்கிறது. அதை காலையில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கொச்சின் போன்ற புதிய இடங்களுக்கும் விமான சேவை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆலோசனை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றார். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு 402 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இது தொடர்பாக நிலத்திட்ட ஆய்வு அறிக்கையை புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசிடம் அளித்துள்ளோம். புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரனிடம் கடந்த 16ஆம் தேதி இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை அடிப்படையில் மாநில அரசு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையை துவங்கும் என்றார். முதலியார்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குப்பைகளை சுத்தம் செய்தும் நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சரிவர குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில்
இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் பொதுமக்கள் மரப்பாலம் சந்திப்பில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலையில் இருந்த குப்பைகளை அகற்றினர். மேலும் அங்கு வந்த தனியார் ஒப்பந்ததாரரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். பின்னர் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் செந்தமிழ் நகரில் 42 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி பாண்டியன் நகர் கிளைக்கு உட்பட்ட செந்தமிழ் நகர் பகுதிகள் தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் நகரில் நடைபெற்ற முதல் கராத்தே இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற புதுச்சேரி மாணவர்கள் 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 14 பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய அளவிலான கராத்தே போட்டி கராத்தே இந்தியா நேஷனல் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு கராத்தே இந்தியா மூலம் ஒழுங்கமைக்கப்பட்டு மத்திய பிரதேச கராத்தே சங்கம் மூலம் நடத்துனராக செயல்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர். தேசிய போட்டியில் சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக புதுச்சேரி அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கத்தின் தலைவர் அசோக் விழாவிற்கு தலைமை தாங்க முதன்மை விருந்தினராக தி பூரணச்சந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி தேசிய அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் விஜயகுமார், ஆதித்தமிழர் விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் அருள், மனுபாலன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டினர். தொடர்ந்து இதில் சங்கத்தின் செயலாளர் நந்தினி வழிகாட்டுதலில் பயிற்சியாளர்கள் பரத், கார்த்திக், ஷர்மிளா ஆகியோரின் பயிற்சியும் முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். நடிகர் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் இலவச பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டது. நடிகர் சந்தானம் தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுவையின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வில்லியனூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவையொட்டி 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினந்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீபார்த்தனை, சாற்று முறை, சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் 3 கருட பகவான் மீது அமர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்று திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு
திருத்தேர் உற்சவம் இரவு தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. சிறப்பு வாய்ந்த 3 கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பம்பை ஆற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா உட்பட திரளான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தோத்தாத்திரிநாதர் தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து உற்சவமூர்த்தி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இங்குள்ள பம்பை ஆற்றில் சிறப்பு திருமஞ்சனங்கள் செய்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆற்றின் கரையோரத்தில் அமைக்கப்பட்ட பந்தலில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2023-25 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அரசு மீண்டும் வேலை வழங்கும் என்று அறிவிப்பு செய்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை வேலை வழங்காமல் காலம் கடத்தி வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அலட்சிய போக்கை கண்டித்தும் சட்டசபை வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காதில் பூ வைத்து சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட குழு தலைவர் தெய்வீகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அண்ணா சாலையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சட்டப்பேரவை பின்பு வரை ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் நடைபெற்ற 14வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் முதுநிலை மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 14வது பட்டமளிப்பு விழா இன்று ஜிப்மர் அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. தலைமை விருந்தினராக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மக்களவை உறுப்பினர் மஞ்சுநாத், சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஜிப்மர் நிறுவனத்தின் தலைவர் சித்ரா சர்க்கார், இயக்குனர் டாக்டர் சிங்நெகி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜநகர் பகுதிக்கு புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு துர்நாற்றம் வீசும் கழிவுநீர் தொட்டிகள் அருகே ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜநகர் பகுதியில் மக்கள் நெருக்கடியாக வசிக்கும் பகுதிகள் பல உணவகங்கள், தங்கும் விடுதிகள், வியாபார நிறுவனங்கள் அதிக அளவில் வளர்ந்து உள்ளது. உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதியிலிருந்து அதிக அளவில் கழிவுநீர் வெளியேறி வருகின்றது. கழிவுநீர்களை முறைப்படுத்தி சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கழிவுநீரை வெளியேற்ற வேண்டிய வியாபார நிறுவனங்கள் சரியான முறையில் செய்யாததாலும், இதற்கான துறைகளை அணுகி உரிமங்கள் பெறாததாலும், அரசு துறை அதிகாரிகள் இவைகளை கண்டு கொள்ளாததாலும் ராஜநகர், தியாகராஜா வீதி பகுதிகள் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் துர்நாற்றம் வீச துவங்கி தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி இன்று புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளையும் அழைத்து பாதாள கழிவுநீர் தொட்டிகளை திறந்து மக்கள் படும் வேதனையை அவர்களும் அறிய வேண்டும் என்று துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் தொட்டியின் அருகில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதிகாரிகள் இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்தனர். நெல்லித்தோப்பு இளைஞர்கள் எழுச்சி கழகம் சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் எழுச்சி கழகம் மற்றும் உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களும் குழந்தைகளும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பச்சை வாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
காணும் பொங்கலை முன்னிட்டு ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில் கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு பெத்தாங் போட்டிகள் 45 கிளப்பை சேர்ந்த 720 வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் இந்தியாவிலேயே புதுவையில் மட்டும்தான் விளையாடப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள் மூலம் இந்த விளையாட்டு புதுச்சேரிக்குள் புகுந்தது. அன்று முதல் தற்பொழுது வரை புதுவையில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில் சிறப்பு பெத்தாங் போட்டி கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்றது. 45 கிளப்பை சேர்ந்த 720 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் இறுதியாட்டம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் கிளப், குருசுக்குப்பம் மெட்ரோ கிளப் மோதியது. பரபரப்பாக நடைபெற்ற போட்டிகள் தந்தை பெரியார் கிளப் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. மெட்ரோ கிளப் 2ஆம் இடம் பிடித்தது. பின்பு நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பங்கேற்று முதலிடம் பிடித்த அணிக்கு 16,000 ரூபாய் ரொக்க பணம், வெற்றி கோப்பை மற்றும் சைக்கிள்கள் வழங்கினார். இதேபோல் 2ஆம் இடம் பிடித்த மெட்ரோ அணிக்கு 12,000 ரொக்க பணம் மற்றும் கோப்பை, சைக்கிள்கள் வழங்கி சிறப்பித்தார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் மற்றும் அன்பு ஆத்ரோயா அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் அருள்செழியன் ஏற்பாட்டில் முதன்முறையாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகளிருக்கான கோல போட்டி, சிறுவர்களுக்கான போட்டிகள், உரியடி போட்டிகள் நடத்தப்பட்டன. கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 10,000 ரூபாய் முதல் பரிசாகவும், 6,000 ரூபாய் 2ஆம் பரிசாகவும், 4,000 ரூபாய் 3ஆம் பரிசாகவும், போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் ஊர்களிலும் பல மாநிலங்களிலும் 146 மாணவ செல்வங்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை எப்பொழுதும் முன்னிறுத்தும் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் புதுச்சேரி அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் மற்றும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனர் முனைவர் அருள்செழியன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வுகளை லாம்பட் சரவண நகரை சார்ந்த வெங்கடேஷ், மணி, சசி, ஜே நகரை சார்ந்த சுப்பிரமணி மற்றும் பலர் செய்திருந்தனர். இந்த விளையாட்டு போட்டிகளில் லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் இருந்த ஏராளமானவர்கள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனர். அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக மட்டுமே இந்த போட்டிகளை முதன்முறையாக இங்கு நடத்தினோம் என்று உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் அருள்செழியன் தெரிவித்தார். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு பூஜை செய்து அழைப்பிதழ் செய்து வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு யாகசாலை கால்நடு விழா நடைபெற்ற இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான அழைப்பிதழ் பூஜை நடைபெற்றது. மூலவர் செங்கல் நீரம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழு ஆகியோர் தலைமையில் வழங்கப்பட்ட அழைப்பிதழை சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 327 ரூபாய். கோவில் காலை திரைப்படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியை போல் சுல்தான்பேட்டை இறைச்சி கடையில் கோழிக்கறி திருட்டு, ஊழியர்கள் 4 கைது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 402 ஏக்கர் நிலம் தேவை. புதுச்சேரி விமான நிலையம் அரசுக்கு அறிக்கை. குப்பைகளை சரிவர அகற்றாத நகராட்சியை கண்டித்து முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் தர்ணா. பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு சட்டசபை முற்றுகை போராட்டம்.